தாவேக வரக்கூடாதுன்றதுக்காக திமுக அதிமுக ஒன்று சேரலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு மூவ் பண்ணாங்க. ஆமாம் சார். அந்த நேரத்தில் இடதுசாரிகளை டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வான் பண்ணி தாவேக ஆதரவு கொடுத்து சொல்லிட்டாங்க. ஓகே சார். அதனால் இங்கே இருக்கிற சண்முகமும் வீரபாண்டியனும் கூப்பிட்டு போய் அவனை உட்கார வச்சு 3 வேளை சோறை போட்டு படத்தை போட்டு கையில் காசை கொடுத்து இந்த பட்டி ஃபார்முலா பண்ணாங்களா இல்லையா? ஆமாம் சார். இவங்க வந்து இதை யோகிதை பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் எவ்வளோ சான்சஸ் கொடுத்தோம், பிரிந்தவர்களை ஒன்று சேருங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. கூட்டணி விவகாரத்தில் விஜய் கூட போகலான்னு ஆரம்பத்தில் அவர் வந்தப்போ சொன்னோம், அதையும் கேட்கல. செங்கோட்டையை இழுத்துட்டாரு, யார் தலைமையிலாவது இழுத்து கொண்டு சேர்த்தாருன்னா சொல்லலாம் செங்கோட்டையன். இங்கே சண்டை அது இல்லையா? ஊழல் இல்லாத தமிழகம். ஆமாம் சார். அவரே சிரிச்சிக்க வேண்டியதான் சொல்லிக்கிட்டு. தாவேகாரன் டெண்டர் கூடாதுன்னா அப்போ டிஎம்காரன் டெண்டர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க தானே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக சார். அப்போ ஏற்கனவே இருந்த லட்சணம் தெரியுதுல்ல, அப்போ அவங்களுக்கே கொடுப்பீங்களா? இந்த இவங்க சௌமியா சொன்னாங்கல்ல, ஒரு கடை மூடிட்டா 4 சந்து கடை வந்துடுது. அதுதான் பிரச்சனை. கஞ்சா மெத்தப்பட்டைன்னு எல்லாம் ரொம்ப சாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிது. இப்போ அதெல்லாம் எதிர்த்து தான் ஜனங்க வெறுத்து போய் தான் போட்டிருக்காங்க. டிஎம் கவர்மெண்ட்டில் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. நீ எங்கே வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. 1000 ரூபா கொடுக்குறதே ஒன்றப்படி என்ன பிடிக்கும். அவர் 2000 ரூபான்னாரு. இவர் ஆட்சிக்கு வருவோமா இல்லையான்னு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல, 2500ன்ட்டாரு. நீங்கள் இந்த 700 கடை கூட மூட வேணாம். 24 மணி நேரம் மது விற்பனை, சட்டவிரோத பார்கள், இந்த FL2 இஷ்டத்துக்கு இருக்குது. அது இதெல்லாம் சரி பண்ணி குறைச்சால மது விற்பனை சுத்தமாக கட்டுப்படுத்தப்படும். வெறும் டாஸ்மாகில் மட்டும் வாங்குற மாதிரி. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்த இப்போ சின்ன சின்ன பசங்களாம் இப்போ சட்டசபையை வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சட்டசபை லைவ் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. லைவ் கொடுக்கணுன்றது தான் விஜயகாந்த் காலத்துலேருந்து எல்லோரும் வச்ச கோரிக்கை. திமுக தேர்தல் அறிக்கையிலே பெருசாக சொல்லிவிட்டு போன ஏதோ லைவ் எப்படி நடந்தது பார்த்தீங்களா? ஆமாம் சார். திடீர்னு வருவார், ஸ்டாலின் தெரிவார் முதல்வர். அப்புறமா பார்த்தா தடங்களுக்கு வந்துக்கிற மாதிரி கட் ஆகிடும். மறுபடியும் ஸ்டாலின் தெரிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்கட்சி தலைவர் அங்கே பேசியிருக்காருன்னு அர்த்தம். யாரையுமே காட்டாமல் ஸ்டாலினை இல்லை அவங்க ஆட்களை மட்டும் காமிச்ச ஒரு அற்புதமான லைவை பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தோம் அந்த இதெல்லாம். அதனால் இவர் வந்தால் பிறகு லைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான நிகழ்வுன்றதுனால லைவ் பண்ணாங்க. ஓகே சார். அது ஓகே. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரியாது. அந்த ரசிகர்கள்னு சொன்னீங்கல்ல, அவங்க அரசியலுக்கு அதுன்னு வந்துட்டாங்க. பொதுமக்கள்லேருந்து எல்லாரும் சட்டசபை பார்த்தவங்க ரொம்ப கம்மி தானே. ஆமாம் சார். செய்தியாளர்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, எம்எல்ஏக்கள் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி பொதுமக்களும் சட்டசபை எப்படி நடக்குது, சபாநாயகருடைய பவர் என்ன, எப்படி இதெல்லாம் போகுது, ஒரு முழுமையாக பார்த்த நிகழ்வு இருந்ததில்ல. ஓகே சார். அதனால் இனிமேலும் அது அவர் விஜய் கொண்டு போகிறாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் இது வந்து அவர்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்திருக்கும். ஓகே சார். இப்போ அதிமுக வந்து மீண்டும் பிளக்கப்பட்டிருக்கு, இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது சார். அவர் நாங்கள் பண்ணார் பாவம் அப்புறாணி, அவர் நாங்கள் பண்ணார். அதிமுக பிளந்தது காரணம் அவங்களுக்குள்ளது. அவங்களே என்ன சொல்கிறாங்க காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் எவ்வளோ சான்சஸ் கொடுத்தோம், பிரிந்தவர்களை ஒன்று சேருங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. கூட்டணி விவகாரத்தில் விஜய் கூட போகலான்னு ஆரம்பத்தில் அவர் வந்தப்போ சொன்னோம், அதையும் கேட்கல. ஆட்சியை பிடிச்சி 108 தொகுதி தான் வருதுன்னு சொன்னோன்னா கூட்டணிக்கு வரும்போது சொன்னாங்க, அதையும் கேட்கல. திமுக கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணார். ஓகே சார். கட்சிக்குள்ளே பிரிஞ்சு போனவங்கள உள்ளே சேர்த்து கட்சியை பலமாக்கலான்னு சொன்னோம், அதையும் கேட்கல. நினச்சவங்களாம் நீக்கினார். இந்த மாதிரி எது கேட்டாலும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணார். அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி உடையுது. இதில் விஜய் எங்கேருந்து வர்றாரு? விஜய் எங்கேருந்து வர்றாரு? செங்கோட்டையன் தான் வந்து எம்எல்ஏக்களை பேசி மாற்றி வந்து தாவேக்காக்கு திருப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஏங்க கட்சியே பொதுச் செயலாளரை வெளியே போக சொல்லுங்கள், பொதுச் செயலாளர் பழைய விட்டு வளருங்க, நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு அதிமுகவை கையில் எடுக்கிறதுக்கான சண்டை அங்கே போய்கிட்டு இருக்குது. இதுக்கு பிறகும் உங்கள் பேச்சை கேட்டுருந்தோன்னா நாங்கள் நடுத்தருக்கு தான் வரணும், கட்சியை காப்பாற்றணும். அதனால் நீங்கள் விளைவிக்கிங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, விவாதிப்போம், யார் மேலே தப்புன்னு விவாதிப்போம். ஓகே சார். அப்படின்னு போகிற இடத்துல எங்கேருந்து செங்கோட்டையன் வர்றாரு? செங்கோட்டையன் அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். அப்புறம் என்ன அதுக்கு மேலே? இப்போ அதிமுகலேருந்து ஒரு 5 பேர் கட்சி தாவல் தடை சட்டம் இல்லாமல் இல்லையா, எதுவுமே இல்லை. ஒரு 32 பேரை செங்கோட்டையன் இழுத்துட்டாரு, யார் தலைமையிலாவது இழுத்து கொண்டு சேர்த்தாருன்னா சொல்லலாம் செங்கோட்டையன். இங்கே சண்டை அது இல்லையே. நாங்கள் தான் அதிமுக பொதுக்குழுவை கூப்பிட்டு பேசுவோம், அப்படி தானே கொண்டு வராங்க.
சரி, பாதவ் அவர்கள் ஊழல் இல்லாத அரசை நாங்க உறுதிப்படுத்துவோம், இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறோம்னா இந்த மதுபான கடைகளை மூடணும், அதுவும் இல்லாம மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு சார். இது எப்படி சார் சாத்தியப்படுமா? மூன்றுமே வரவேற்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த எல்லோருமே இந்த மாதிரி மது கடைகளை மூடுவோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு ஒரு 500 கடையை மூடிக்கிறாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட முன்னிலும் வேகமாக கடைகள் திறக்கிறது 24 ஹவர்ஸு. இவங்க வரும்போது வீட்டில் கொடை பிடிச்சிக்கின்னு கொரோனா பீரியடில் நின்று இருந்தாங்களா, பூர்ண மதுவிலக்கு வேணும் அது இதுன்னு. ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன ஆச்சு? திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இருக்கிற கடைகளோட பல மடங்கு கடைகளை தவிர அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிறது இல்லை, பார்கள், ஆமா. சட்டவிரோத பார்கள் ம். திடீர்னு முளைக்கிறது. நீங்கள் போய் மது கடையில் மது குடின்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம். அப்புறம் எஃப்எல் டு பார்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எந்தெந்த வகையிலலாம் எல்லோரையும் குடிகாரணமாக்கணுமோ அதை வெள்ளம் பண்ணாங்க. கஞ்சா மெத்தப்பட்டைன்னு எல்லாம் ரொம்ப சாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிது. இப்போ அதெல்லாம் எதிர்த்து தான் ஜனங்க வெறுத்து போய் தான் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க வந்துட்டு நாங்கள் அதுவும் பண்ணுவோம் இதுவும் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இவர் வந்துட்டு நான் அந்த படை அமைச்சிருக்கேன் இது அமைச்சிருக்கேன் தனியாக ஒரு இது அமைக்கிறார். இது எல்லாமே ஒரு பேப்பர் நியூஸுக்கும் மற்றதுக்கும் உதவும். காவல்துறை அந்த நடைமுறைன்னு பார்த்தா இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த என்ஐபி பிஇடபிள்யூன்னு வாங்க. ஓகே சார். அதாவது போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவும் இந்த இதுவும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை இது ரெண்டுத்தையும் ஒன்றா என்ஃபோர்ஸ் பண்ணி இவங்க ஆக்குனாங்க டிஎம்கேல. அதுவே தப்பு. சரி, இப்போ நீங்கள் அது ரெண்டு பழையபடி ரெண்டாக பிரித்து இப்போ நல்ல அதிகாரியை போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அதை விட்டுட்டு அந்த படை இந்த படைன்னு போடுறாங்க, தனியாக ஐஜிலாம் போட்டு. அப்போ அவங்க என்ன வேலை செய்வாங்க? அந்த கேள்வி வருது இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயம். ரெண்டாவது ஊழல் இல்லாத தமிழகம். ஆமாம் சார். அதை அவரே சிரிச்சிக்க வேண்டியதான் சொல்லிக்கிட்டு. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க, இன்னும் 1 மாதம் 2 மாதம் பொறுத்து பாருங்கள். அதே கான்ட்ராக்டர்கள், அதே அதிகாரிகள், அதே ஐஏஎஸ், அதே ஐபிஎஸ், ஊழலே இல்லாமல் சைனாவாலே முடியல. தாவேகாவினர் வந்து டெண்டர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதுவும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் கிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி சில அட்வைஸ் சொல்லியிருக்காரு சார். தாவேகாரங்க உண்மையிலேயே ஒர்க் பண்ணி டெண்டர் எடுக்கிற ஆளாக இருந்தால் எடுக்கூடாதுன்னு இவர் சொல்கிறது இவர் யார்? இதெல்லாம் வெளியில் ஒரு ஒரு இதை உருவாக்குறது. டெண்டரு வியாபாரம் கட்சிக்காரங்க எடுக்க தான் செய்வாங்க. ஓகே சார். எடுக்கிற டெண்டரை முறையாக பண்ணி நீங்களும் சம்பாதிக்கணும், வேலையும் ஒழுங்காக நடக்கணுன்றது தான் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. தாவேகாரன் டெண்டர் எடுக்கூடாதுன்னா அப்போ டிஎம்காரன் டெண்டர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க தானே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக சார். அப்போ ஏற்கனவே இருந்த லட்சணம் தெரியுதுல்ல, அப்போ அவங்களுக்கே கொடுப்பீங்களா? என்ன இது? டெண்டரில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவோம். டெண்டருக்கான ஒதுக்கப்படுற தொகை முழுமையாக செலவழிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு உறுதி செய்யும். இதுதானே ஒரு அரசு சொல்லணும். அதை விட்டுட்டு தாவேகாரங்க டெண்டர் எடுக்கக்கூடாதுன்னா அப்போ திமுககாரங்க டெண்டர் எடுப்பாங்களா? டெண்டர்ன்றது அது அந்த தொழில் செய்கிற யார் வேணாலும் எடுக்கலாம். ஓகே சார். அதை முறைப்படுத்தி ஒரு இடத்துல முட்டை சப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சத்துணவுக்கு முட்டை சப்ளை பண்ணணும். போன தடவை நான் அசிங்கப்பட்டுச்சே இந்த கிறிஸ்டி இது ஃபுட்டு டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் ஆகி பிளாக் லிஸ்ட்லாம் போட்டாங்க. இவங்க தான் எதிர்த்தாங்க. இவங்க ஆட்சி வந்தோன்னா இவங்க அது கூட கை கோத்துனாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சென்னைக்கு முட்டை சப்ளை பண்ணணும், டெண்டர் எடுக்கிறீங்க. ஒரு முட்டை வந்து 5 ரூபா அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு, இன்னொருத்தர் 4,000 ரூபா கொடுக்குறோம், ஒருத்தர் 4,400 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா 4,400 ரூபா கொடுக்குறவங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக்ரவுண்டு அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்குற தகுதி இருக்கா? திடீர்னு கொடுத்து நிறுத்திட்டாங்கன்னா, கொடுக்க முடியலன்னா அப்போ அதெல்லாம் பார்த்தா டெண்டர் தர முடிவு பண்ணுவாங்க. சரி, இப்போ அவன் வாங்கினவன் எனக்கு என்னென்னு அழுகுன முட்டை இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு 3 ரூபாய்க்கு வெளியில் முட்டையை வாங்கி மோசமாக கொடுத்தானா என்ன ஆகுறது? அப்போது டெண்டர்தாரர் கரெக்டாக இருக்காங்களா? அந்த 4 ரூபா முட்டைக்கு அதுக்கான சரியான முட்டையில் சைஸ்லாம் இருக்குல்ல, அது சரியாக இருக்குதா? இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அதிகாரிகள். இது எல்லாத்தையும் அந்த அதிகாரி அவங்களுக்கு விலை போகாமல் இருக்கிறதுக்கு அவங்கள கண்காணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலே கவர்மெண்ட் சரியாக இருக்கும். உள்ளாட்சிகளுக்கு பவர் கொடுக்கணும், நிதி ஒதுக்குறது. இப்போ எம்எல்ஏ ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இருக்கார், அவருக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5 கோடியை இப்போ ஒரு 3 மண்டலம் இருக்குது மாநகராட்சி சென்னைன்னு வச்சுக்கிட்டா, ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு மண்டலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 16 தொகுதி 15 மண்டலம், ஒரு தொகுதிக்கு ஒரு மண்டலம்னு வச்சிங்களேன். அந்த மண்டலத்தில் கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டு அங்கே இருக்கிற கவுன்சிலர்லாம் முடிவு பண்ணுங்க, எல்லாம் பிரிச்சுக்குங்க, ஒர்க்கு பண்ணுங்க அப்படின்னா அது முறை. ஓகே சார். ஊராட்சிகள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த நிதியை வந்து அந்த ஊராட்சியை கூப்பிட்டு நாங்கள் பிடிங்க எல்லாம் பண்ணுன்னா நான் பண்ணுமா பண்ணீங்க அவங்க கூடி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ்னு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஓகே. இவரெல்லாம் அந்த பணத்தை கான்ட்ராக்டுக்காரங்களை கொடுத்துருவாங்க, அதிகாரிகளே பிரித்து கொடுத்துருவாங்க.
100 ரூபா டெண்டர் வருதுன்னா 100 ரூபா நிதி வருது, அரசு ஒதுக்குது, ஒரு எம்எல்ஏக்கு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 40 ரூபா அவங்க கையில் கொடுத்துருவாங்க. 60 ரூபா என்ன ஆகுன்னு தெரியாது அவருக்கு. இப்படி தானே போகுது. அப்போ அந்த நான் சொல்கிற தொகை வேணால் 40% 30% கூட குறைச்சலாக இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதில் இந்தாங்க பிடிங்க அவங்க பங்குன்ட்டு போயிட்டு மீதி அதிகாரிகள் என்ன செலவுன்ற பிரித்து கணக்கு எழுதிடுவாங்க. வேலை அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். நிதி அதுக்கு முழுமையாக போய் சேருமா? வரும்போதே பிரிஞ்சிட்ட நிதி டெண்டர்தாரருக்கு, கமிஷன்தாரர், அதிகாரிகள் போய் லாஸ்ட்டில் பார்த்தா ஐஸ் கட்டி இவ்வளோ பெருசாக வரும். அது ஒவ்வொருத்தருக்கு கைக்காக மாறி கடைசி ஆள்கிட்ட போகும்போது இவ்வளோண்டு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அண்டா தண்ணிக்கு இந்த ஐஸை போட்டு ஐஸ் வாட்டர் கொடுனா எங்கேருந்து கொடுக்க முடியும்? அதனால தான் நம்ம சாலைகள் பல்லிழிக்கிறது. எந்த ஒரு திட்டமும் பாலம் அடித்து செல்லப்படுகிறது, பாலத்து மேலே மழைநீர் தேங்குகிறது, சத்துணவில் முட்டை நல்ல முட்டையாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் தான் காரணம். சார், ஒரு 717 மதுபான கடைகளை மூட போகிறாங்க சார். இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற வருமானம் பாதிக்கப்படுமா அப்படின்ட்டு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஆதரவு சொல்கிறாரு, எங்களுக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம், வருமானம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எவ்வளோ பெரிய அறிவார்ந்த செய்தியாளர்கள் பாருங்கள். மேலும் இது போன்ற கடைகள் மூடுவது என்பது செய்வீர்களா அப்படி தான் கேட்கணும். உங்கள் மைண்ட் எதில் இருக்குது பாருங்கள். 717 மூடுறீங்க, இதே மாதிரி படிப்படியாக குறைப்பீங்களா? இந்த மாதிரி குறைக்கும் போது மாற்று என்ன வச்சுருக்கீங்க? ஓகே, வருமானத்துக்கு மாற்று என்ன வச்சு அப்படி தான் கேட்கணும் செய்தியாளர். வருமானம் போச்சா அப்படின்னா அவர் உடனே இன்னும் தியாகி ஆகிட்டார். அதனால் அது அப்படி கிடையாது. இதெல்லாம் வழக்கம் போல் புதுசாக கவர்மெண்ட் வரும்போது ஒரு 500 கடை மூடுறன்னு கையெழுத்து போடுவாங்க, பண்ணுவாங்க. இதை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. இப்போ இவங்க கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாதுங்க, மூடுற கடையுடைய கூகுள் இது மேப் முதற்கொண்டு இவங்க எடுத்து கரெக்ட் பண்ணுறாங்கன்றாங்க. ஓகே சார். ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரில. இதை வந்து உறுதியாக பண்ணிவிட்டு இந்த இவங்க சௌமியா சொன்னாங்கல்ல, ஒரு கடை மூடிட்டா 4 சந்து கடை வந்துடுதுன்னு. அதுதான் பிரச்சனை. ஹைவேஸில் இருக்கிற கடைகள்லாம் மூடணுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. ஹைவேஸில் இருந்தால் தானே மூடணுன்றீங்க. ஹைவேஸில் இருக்கிற கடையை அந்த ஹைவேஸை மாநகர மாநில சாலைகளாக மாற்றினாங்க. அப்போ மூட முடியாதுல்ல. இந்த மாதிரி அயோக்கியத்தனம்லாம் பண்ணாங்க. எந்த கவர்மெண்ட்டுன்னு தெரியும். இந்த கவர்மெண்ட்டும் சரி, அந்த கவர்மெண்ட்டும் சரி. அந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பயந்து ஒரு 10 அவங்க டைமை குறைச்சாங்க, 12 ஆக்குனாங்க. காலைல 10 மணிக்கு திறக்கிறத 12 மணி ஆக்குனாங்க. அப்போ 2 மணி நேரம் குடிமகன் பாதிக்குவான்ல. அதுக்காக காலைல 8 மணி 9 மணிலேருந்து விற்கிறது கடைகளில் தனித்தனியாக சட்டவிரோத மது விற்பனை நடந்தது. பயந்து அந்த கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட்டில் டிஎம் கவர்மெண்ட்டில் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. நீ எங்கே வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய வேலையை அவங்க பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 700 கடை கூட மூட வேணாம். ஓகே சார். 24 மணி நேரம் மது விற்பனை, சட்டவிரோத பார்கள், இந்த FL2 இஷ்டத்துக்கு இருக்குது. அது இதெல்லாம் சீர் பண்ணி குறைச்சால மது விற்பனை சுத்தமாக கட்டுப்படுத்தப்படும். வெறும் டாஸ்மாகில் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு மற்ற இது பாட்டிலுக்கு 10 ரூபா குறைச்சிட்டாங்களா? குடிமகனில் கேட்டால் தான் தெரியும். ஆமாம் சார், குறைச்சிட்டாங்க. வாங்கின மாதிரி இல்லை, வாங்குறாங்களாம்மா இப்போது? வாங்கலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது பெரிய விஷயங்க. அதெல்லாம் ஒரு நாள்லலாம் தீர்க்க முடியாது. வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றாங்க. அதனால் குறைத்து விட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட சொல்லுங்கள் பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை போட சொல்லி வந்து திமுகலேருந்து நிறைய அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு சார். ஆனால் அது வந்து மறுசீரமைக்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கு அரசு கேட்டிருக்காங்க சார். இது எதுக்காக சார் கால அவகாசம்? கையில் காசு இருந்தால் தானே கொடுப்பாங்க. காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? கால அவகாசம் தான் கேட்கணும். வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. வர்ற காசில் இதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எதாவது பண்ணணும். வேறு எங்கெங்கே இந்த இது சோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே சார். 2000 ரூபா இவர் 1000 ரூபா கொடுக்குறதே ஒன்றப்படி பிடின்னு அவர் 2000 ரூபான்னாரு. இவர் ஆட்சிக்கு வருவோமா இல்லையா நம்பிக்கை இல்லையானு தெரியல, 2500ன்ட்டார். அதனால் இப்போ வர்ற காசை வந்து 2500 ரூபா, 2.25 கோடி, அட்லீஸ்ட் 1 கோடியே 70 லட்சம் 80 லட்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ கொடுக்கறதோட டபுளாக கொடுக்கணும். அதனால் சோர்சஸ் இருக்காது. அதான் அவர் அன்றைக்கே சொன்னார்ல, எனக்கு செய்யணும்னு ஆசை, எனக்கு டைம் கொடுங்க செய்கிறேன்னு. அதனால் 1000 ரூபா அப்படியே கண்டினியூ பண்ணுவார். சார், திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வர் ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் வந்து தலித்துலேருந்து ஒருத்தர் வந்து முதல்வர் ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்ததா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்காக அவர்கள் பயன்படுத்துகிற யுக்தி, திருமாவளவனை முதல்வராக்கலான்னு முதல்ல தாவேக வரக்கூடாதுன்றதுக்காக திமுக அதிமுக ஒன்று சேரலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு மூவ் பண்ணாங்க. ஆமாம் சார். அந்த நேரத்தில் இடதுசாரிகளை டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வான் பண்ணி தாவேக ஆதரவு கொடுத்து சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிற சண்முகமும் வீரபாண்டியனும் முடிவு பண்ண முடியல. அப்போ வேறு வழி இல்லாமல் அங்கே போய் ஆதரவு போயிட்டாங்க.
இங்கே 116 குறைஞ்சி போச்சு. அதனால் திமுக அதிமுக கூட்டணி அமைச்சரவைன்றது கனவாக போச்சு. சரி, இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருமாவளவனை ஒரு வேளை கொண்டு வந்தால் இடதுசாரிகள் வந்து ஆதரிப்பாங்களா அப்படின்னுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த டெல்லி தலைமை வந்து உறுதியாக இருந்துட்டாங்க. ஓகே சார். அதனால திருமாவளவன் இதுவும் கைவிடப்பட்டது. இதை வந்து எடப்பாடி ஒத்துக்கல அப்படி இப்படின்னு திருப்பி விட்றாங்க. ஒரு கோவம் வரல ஜனங்களுக்கு. இறுதியான கேள்வி சார். வெற்றியோ தோல்வியோ நாங்கள் வந்து களத்தில் நின்று ஃபேஸ் பண்ணோம். ஆனால் வந்து மற்ற கட்சிகளை மாதிரி நாங்கள் எம்எல்ஏக்களை வந்து ரெசார்ட்டில் வந்து ஒளிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு சார். ரெசார்ட்டில் ஒளிச்சு வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இவருக்கு அமையல. அதான் காரணம். எல்லாருக்கும் அது அமைஞ்சா எல்லாரும் அதை பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் டெல்லியில் பாருங்கள், பல இதில் ஸ்டேட்டில் பாருங்கள், அந்த இதெல்லாம் நடக்க தான் செய்யும். என்னுடைய எம்எல்ஏக்கள் எவன் எப்போ வேலை போவான்னு தெரியாது. அதனால் அந்த இது வரைக்கும் நீங்கள் மக்களை எம்எல்ஏக்களை ஒழிச்சு வைக்கல, அந்த மக்களை ரெசார்ட்டில் ஒழிச்சு வச்சிங்களா இல்லையா? பட்டியில் அடைச்சிங்களா இல்லையா? டூர் கூட்டு போனீங்களா இல்லையா? அதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி கேவலம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜனநாயகத்தில் தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள் 2 சைடும் போய் பிரச்சாரம் பண்ணணும், ஓட்டு கேட்கணும். ஒரு சைடு மட்டுமே நாங்கள் மக்களை கொண்டு போய் ஒரு பட்டியில் அடைச்சிட்டு காலையில் ஓட்டு கேட்க போனால் எல்லார் வீடும் பூட்டியிருக்கோம். சரி, மத்தியானத்துக்கு மேலே வரலான்னா வரமாட்டாங்க, ஈவினிங்னா வரமாட்டாங்க, நைட்டு வருவாங்க. இவன் எங்கே போய் கேட்க முடியும்? என்ன காரணம்? கூட்டு போய் அவனை உட்கார வச்சு 3 வேளை சோறை போட்டு படத்தை போட்டு கையில் காசை கொடுத்து இந்த பட்டி ஃபார்முலா பண்ணாங்களா இல்லையா? இவங்க வந்து இதை யோகிதை பேசுகிறாங்க. அதனால் பட்டி ஃபார்முலா பண்ணவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசு அமையறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாள் எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வைக்கிறத பற்றி கேவலமாக பேசுகிறார். இவருக்கு அப்படி ஒரு நிலமை வந்தால் நேர்மை எருமை கருமைன்னு வரா? அப்படி வந்தப்பெல்லாம் இவங்க என்ன அப்படியே யோகியமாக இருந்திருக்காங்களா? ஏதாவது வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசிகிட்டு இருக்குது. அவர் பணியிலே சொன்னால் தான். பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.